ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்ட கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, கூகுளில் இருக்கக்கூடிய இமேஜஸை வந்து எப்படி எடுக்கிறது, அதை நம்மளோட யூடியூப் வீடியோஸில் எப்படி வந்து பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் வீடியோ, அதாவது கூகுளில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து செஞ்சுருக்காங்க அந்த இமேஜஸ் வந்து எடுக்கிறது. ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய இமேஜஸ் வந்து எடுத்து காமிச்சிருக்கீங்க, ஆனால் எங்கள் வீடியோக்கு தேவையான இமேஜஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லா இமேஜஸுமே உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும். ஆனால் என்ன வித்தியாசம்னா, ஒரு சிலது நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கணும், ஒரு சிலது வந்து ஃப்ரீயாக வந்து வாங்கலாம். அதில் வந்து 3 டைப்பான இமேஜஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து லைசன்ஸ் வாங்கி நம்ம பயன்படுத்துறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் தான், ஆனால் அதில் 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து நோ ஆட்ரிபியூஷன் ரிக்வயர்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூஷன் வந்து ரிக்வயர்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது கிரெடிட் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மளோட டெஸ்க்டாப் செட் மோட் இல்லைனா லேப்டாப் கம்ப்யூட்டரில் எப்படின்னு பார்த்துட்டு அடுத்தது மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் வந்து உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் வந்து பண்ணால் போதும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்து இருக்கும். இதிலே உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் 3வது வரக்கூடிய அட்வான்ஸ்டு சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லைசன்ஸ் பற்றி அதிலே கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா யூசேஜ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் 3 இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஆல் இருக்கும், இன்னொன்று கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அண்ட் அதர் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதே வந்து நம்மளோட மொபைல் வெர்ஷனில் நம்ம அப்படியே பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த யூசேஜ் ரைட்ஸ் அப்படிங்கிறது மேலேயே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து கமர்ஷியல் அண்ட் அதர் லைசன்ஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம்ல அதே தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 2வது இருக்கக்கூடியது ஃபஸ்ட் வந்து பார்ப்போம். அதாவது கமர்ஷியல் அண்ட் அதர் லைசன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம சப்போஸ் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து 95% வந்து நம்ம பே பண்ணி வாங்குறது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த இமேஜஸ் எல்லாம் கூட நான் வந்து பிளர் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வேறு வெப்சைட்லேருந்து வந்தது மாதிரி இருக்கும், எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே அதில் வந்து இருக்கும். பெய்டு வெர்ஷனாக இருக்கிறதுனால நான் என்ன மேட்டர் அப்படிங்கிறத சொல்கிறேன், டெமோ வந்து காமிக்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு அந்த விலைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த இமேஜ் வந்து நீங்கள் என்ன பர்பஸுக்காக பயன்படுத்த போகிறீங்க, அந்த இமேஜோட சைஸ் வந்து எப்படி இருக்குது, அதையெல்லாம் பொறுத்து ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விலைகள் வந்து போட்டிருக்காங்க. லைசன்ஸ் கூட எல்லாமே என்ன மாதிரி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஒரே ரூல் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரையல் வெர்ஷன் வந்து எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா பே பண்ணால் போதும், அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். பட் வந்து எல்லாமே பெய்டு வெர்ஷன் தான். தேவையான இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இருந்த ஆப்ஷன், அதாவது கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ், இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வரும். இது எல்லாமே ஃப்ரீ தான். ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே தூக்கி போட்டோம்னா நமக்கு சம்டைம்ஸ் வந்து கிளைம் இல்லைன்னா ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க சும்மா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு, ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் எங்களுக்கு வந்து கிரெடிட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் சைடு வந்து சின்னதாக வந்து தெரியும். திரும்பவும் இந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியராக வந்து உங்களுக்கு இன்னொரு பேஜில் அப்படியே டீட்டெயிலாக வந்து வந்துடும். அதாவது டெஸ்க்டாப் செட் மோட்லனா இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த மொபைல் வெர்ஷனில் நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதுனா கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு பேஜில் கிளியராக வராது. அதில் விசிட் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கும். அந்த விசிட்டை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதாவது அந்த இமேஜ் போட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜ் வந்து ஷூட் பண்ணது, அதுக்கப்புறமா அதோட ரெசல்யூஷன், யார் ஷூட் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே நிறைய இருக்கும். இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு தேவை இதுதான். அதாவது முதல்ல வந்து இது பப்ளிக் டொமைன் தானா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார் பர்சனல் அண்ட் கமர்ஷியல் யூஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களோட கமர்ஷியல் யூஸுக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே என்ன போட்டிருக்காங்க, நோ ஆட்ரிபியூஷன் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரெடிட் வந்து எங்களுக்கு தேவையில்லை, கம்பல்சரி இல்லை, அதுதான் சொல்லியிருக்காங்க. நீங்களாக கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், பட் வந்து கம்பல்சரி கிடையாது, அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம முக்கியமாக வந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட வீடியோவில் வந்து போடலாம். ஸோ எல்லா வீடியோக்கு கீழேயும் சேம் சென்டென்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. அவங்க வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வேறு வெப்சைட்லேருந்து தான் அந்த இமேஜஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களோட பேட்டர்ன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு இந்த வார்த்தை முக்கியமாக அங்கே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமர்ஷியலாக பயன்படுத்திக்கலாமா, அதே மாதிரி இதுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்த்துக்கோங்க. இன்னொன்று நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் தான். அதுக்கு கீழே இருந்த ஒரு வீடியோவில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதுலேயுமே அந்த லாஸ்ட் லைன் பாருங்கள்,
ஆட்ரிபியூஷன் அப்படின்னு போட்டுட்டு இஸ் நாட் ரிக்வயர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கிரெடிட் வந்து தேவையில்லை. அதுதான் இதுலையுமே சொல்லியிருக்காங்க. கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. வேணும்னா விருப்பப்பட்டோன்னா நம்ம கொடுத்துக்கலாம், அது சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நோ ரிக்வயர்ட் அப்படி போட்டிருந்தாங்க, இல்லை நாட் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் ஒரே அந்த சேம் வேர்டு தான் இருக்கும்னு கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கிரெடிட் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதுவுமே நம்ம பப்ளிக் டொமைன், அதாவது கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸுக்கு கீழே இருந்த ஒரு இமேஜில் அவங்க கொடுத்துருந்த டீட்டெயில் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிலெல்லாம் நோ ஆட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க, தேவை இல்லைன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ரிபியூஷன் அப்படின்னு போட்டுட்டு யூ மஸ்ட் கிவ் அப்ராப்ரியேட் கிரெடிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து கட்டாயமாக எங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீன் போட்டிருக்காங்க, அதாவது காப்பிரைட்டு பக்கத்துலேயே ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதாவது ஒரு ஆள் இருக்கிறது மாதிரி போட்டிருக்காங்க. சம் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு ரைட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து கிரெடிட் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கொடுக்கணும்னு சொன்ன ஒரு இமேஜை நீங்கள் கிரெடிட் கொடுக்காம எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லைனா கிளைம் வரதுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ கட்டாயமாக இமேஜுக்கு கீழே ஒவ்வொரு இமேஜுக்கு கீழே நல்லா தரவை செக் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கொடுக்க சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ என்ன மாதிரி கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். கிரெடிட் அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம வந்து இமேஜ் கிரெடிட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதில் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் நேம் இல்லைனா ஆதர் அந்த மாதிரி போட்டு அவங்களோட பேரை கொடுக்கணும். அதே மாதிரி அந்த சோர்ஸ் லிங்க் வந்து கொடுக்கணும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் ஒரு லைக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, பக்கத்துலேயே ஒரு ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷேர் வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா நிறைய சோஷியல் மீடியாவோட இதெல்லாம் உங்களுக்கு வரும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் எல்லா இமேஜ்லையும் இதே ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு சிலது வந்து நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் செட் மோட்லலாம் நம்ம பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு மேலே இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது பாருங்கள், அதில் வந்து அந்த ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து ஷேர் அப்படின்னு வரும். அதுக்கு கீழே ஃபேஸ்புக், ட்விட்டர், இமெயில் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்கையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். இது வந்து டெஸ்க்டாப் செட் மோடில் பண்ணுறதுக்கு. இதே வந்து நார்மலாக அப்படியே அந்த மொபைல் வெர்ஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா அந்த இமேஜுக்கு மேலேயே உங்களுக்கு அந்த ஷேர் ஆப்ஷன் வந்து வந்துடும். அதாவது அந்த ரெண்டாவது இருக்குல்ல, அதுதான் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜில் வந்து அந்த லிங்க் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில வாட்ஸ்அப் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்துடும். அதுக்கு கீழே உங்களுக்கு காப்பி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த காப்பி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து நம்ம ஆதரோட நேம் வந்து எப்படி எடுக்கணும் அது வந்து பார்க்கலாம். இதுவுமே ஒவ்வொரு அந்த இமேஜுக்கு கீழே நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் இந்த சம்மரி அப்படின்னு சொல்லியே போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அல்லாமல் வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் கொடுத்துருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் தான் அந்த ஃபோட்டோகிராஃபரோட நேம். ஸோ அதுதான் நீங்கள் வந்து அந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். எல்லாத்துலேயும் சேம் பேட்டர்ன் தான் இருக்காது, அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேராகிராஃபில் வந்து ஃபோட்டோகிராஃபர் நேம் அந்த மாதிரி அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து நேம் அதே மாதிரி சோர்ஸ் லிங்க் ரெண்டுமே எடுத்து உங்களோட வீடியோஸில் நீங்கள் வந்து பயன்படுத்தி கிரெடிட் வந்து முழுமையாக கொடுத்து நீங்கள் அந்த இமேஜை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.